1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் ஞானத்தை கவனியும். சங்கீதம் 5:1. சங்கீதம் 16:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். கர்த்தருக்கே முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. சங்கீதம் 91. உன்னதமானவனின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேறனுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவிப்பார். அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் பூகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சயம் கேடகமாயிருக்கும். பகலில் நடமாறும் கொள்ளை நோய்க்கும் மடியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாயிராய். உன் பக்கத்தில் 1000 பேர் இருந்தாலும் வலது பக்கத்தில் 16 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாரே. உன் கண்களால் மாத்திரம் துன்மார்க்கர் படும் பலனை நீ காண்பாய். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 128. 1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனோ எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகியிருக்கும். சங்கீதம் 128. 3 உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். சங்கீதம் 128. 5 கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சங்கீதம் 128. 6 நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக்கின சமாதானத்தையும் காண்பாய். மத்தேயு 3. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செம்மை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் ஒன்றென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டக மயிருடையை தரித்து தன் அறையில் வர்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் இவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தாரும் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் அடியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்திற்கு ஞானஸ்தானம் பெறும்படி வருவதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு
தப்பிக்கொள்ள உங்களுக்கு வழிகாட்டியவன் யார்? யோவான் ஸ்தானத்தின் உண்மை வரலாறு சொல்ல போகிறேன். 2 வயது ஆண் குழந்தைகளை கொல்லும்படி ஏரோது ராஜா கட்டளையிட்ட யோவான் ஸ்தானத்தின் பெற்றோர் யோவான் ஸ்தானத்தை வனாந்திரத்தில் மறைத்து வைத்து கொண்டார். 30 வயது கழித்திலும் வனாந்திரத்தில் வளர்ந்தான். யோவான் ஸ்தான் சொல்லுகிறான், ஞானஸ்நானம் பெற்று கொள்ளுங்கள், இயேசு வருகை காலம் சமீபமாய் இருக்குது என்று சொன்னான். யோவான் ஸ்தானின் உணவு வெட்டுக்கிளியும் காட்டு தேனுமாய் இருந்தது. யோவான் ஸ்தானன் ஏரோதியால் இரத்த சாட்சியாய் மரித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 28 ஆசீர்வாதத்துக்கான வசனங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனியையும் உன் ஆடுகளின் பெருக்கமும் உன் மாடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்கள் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாவு பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்புகிற உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். உனக்கு முன்பாக புறப்பட்டு வருவார்கள், உனக்கு எதிராய் புறப்பட்டு ஓடி போவார்கள். நன்றி.
உலகம் முழுவதும் மகிழ்ந்திட இயேசு பிறந்த செய்தியை பாடிடுவோம். மனிதனை மீட்க நாயகன் இயேசு பிறந்த செய்தியை சொல்லிடுவோம். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. ஆதியில் வார்த்தையான தேவன் மாம்சமாகி அவர் நம்மை மீட்க இங்கு வந்தாரையா. பாவங்களை அவர் நீக்கிடவே உலக ரட்சகராய் தேடி வந்தாரையா. என்ன படிச்சவர் கிரேட், அவர் விட்டு எட்டான லைஃப் நம்பி வந்து புட்டா வாழ்க்கை பிரைட் வந்தது கிரேஸ். இவர் ஒன்லி ஆச்சு, நோ மோர் சாய்ஸ், இது நல்ல சான்ஸ். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தார். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து